அது மொத்தம் எங்க வீட்டுக்கு சாமி ஒழிச்சு நான் வேலைக்கு 2-3 மாசம் போல. இப்ப படம் இப்ப கட்டுங்க, அடுத்த வாரம் 1 வாரம் பொறுங்கன்னா பொறுக்க மாட்டுறாங்க. மக்கள் கஸ்டமர் பார்க்க வராண்டு ஆத்தன்டிகேஷன் லெட்டர் மட்டும் சார் 5 மாசம் விட்டுட்டாங்கப்பா. 5 மாசம் முடியலன்னு சொல்லிட்டாங்க, பணம் வாங்கல. சரிம்மா, இப்பதான் வந்து கேட்கறாங்க. அதுக்கு சரி கட்டணும்னு சொல்லக்கூடாது. 2 பேர்ல கட்ட முடியாதுட்டாங்க. முடியலன்னு சொல்றாங்க, கட்ட முடியலன்ட்டு. ஏற்கனவே 5 மாசம் டைம் கொடுத்துட்டோம்லப்பா. ஆமாம்மா, நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா அப்புறம் போய் நீங்க லீகலா போய் நீங்க ஆக்ஷன் எடுங்க. அதான் லீகலா நோட்டீஸ் கொடுக்குறாங்க. சரி கொடுங்க. சரி அப்புறம் எதுக்கு நீங்க வீட்டுக்கு வந்துருக்கீங்க? சரிங்க சார். சார் நான் சொல்றேன் கேளுங்க சார். நீங்க கட்டல இல்லைங்க. இல்ல சார், லீகலா ஆக்ஷன் எடுங்க. அதை எடுத்துக்கீங்க. அதை எடுத்துக்கீங்க. லீகலா ஆக்ஷன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தா சார் நீங்க கொடுங்க சார். நீங்க கொடுங்க சார். லீகல் ஆக்ஷன் எடுங்க சார். அதை நீங்க பேஸ் பண்ணிக்கலாம் சார். நான் பேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்க சார். சரி, அந்த அம்மா 5 மாசமா பணம் கட்டலீங்க, அதுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து சொல்லுங்க. நான் லெட்டர் கொடுத்து சொல்றேன். வாங்க ஆபீஸ் வர சொல்லுங்க. உங்களுக்கு லெட்டர் ஆபீஸ் கொடுங்க சார். ஆபீஸ் கொடுக்க சொல்லுங்க. ஆபீஸ் வருங்க சார். எப்ப தரீங்க? நாளைக்கு காலையில உங்களுக்கு பே கிடைக்கும் சார். நாளைக்கு காலையில தரலாம் சார். தரேங்க சார். தரலனா தரலைங்க, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் கேளுங்க. காலையில தரேன்னு சொல்றேன். என் பேர் சலீமுங்க, மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழக துணை அமைப்பாளர். சரிங்களா? நாளைக்கு காலையில உங்களுக்கு கை கிடைக்கும் லெட்டர். நானும் பேசிக்கிறேன். நான் இப்ப ஆபீஸ் வரேன். ஆபீஸ் வரேன். ஆபீஸ் வரேன். சரி வாங்க. சரி வாங்க. தெரியாத ஒரு ஒன்றும் கிடையாது. நீங்களே சொல்லி பாருங்க அவர்கிட்ட. சரி ஓகே, தெரியுதுங்க சார். தெரியுங்க சார். இப்ப வந்திருக்கீங்கல்ல, ஆத்தன்டிகேஷன் லெட்டர் இல்லாம ஒரு கஸ்டமர் பார்க்க வரலாங்களா? பழங்கட்லன்னா அப்புறம் கஸ்டமர் பார்க்க வரக்கு ஆத்தன்டிகேஷன் லெட்டர் வரணும். நீங்க ஆபீஸ்ல இருந்து வரணுங்க. கஸ்டமர் பார்க்க வரக்கு உங்களுக்கு ரூல்ஸ் இருக்குங்களா? இருக்கு இல்லையா? இருக்குல்ல. அப்புறம் லெட்டரோட தான் வந்து பார்க்கணும். ஆத்தன்டிகேஷன் லெட்டரோட தான் வந்து பார்க்கணும். ஆத்தன்டிகேஷன் லெட்டரோட தான் வந்து பார்க்கணும். அவங்க வந்து கட்டற காசு 5 மாசமா கட்டலீங்க. சரி, கட்டலனா நீங்க லீகல் ஆக்ஷன் எடுத்துக்கலாமே. அது வீட்டுக்கு தான் சார் வந்து கேட்கணும். வீட்டுக்கு எப்படி வருவீங்க? வீட்டுக்கு வரணும்னா ஆத்தன்டிகேஷன் லெட்டர் இல்ல நீங்க வரலாமா? வீட்டை பார்த்தா நான் ஃபோன் கொடுத்தேன், இந்த கஸ்டமர் தான் எனக்கு பணம் கட்டணும். சரி, அது கட்டல 5 மாசம் கட்டல. வந்து பாத்தீங்கன்னா 5 மாசம் கட்டல இல்ல. 5 மாசமா பணம் விட்டாச்சு. 5 மாசமா கட்டல இல்ல. 5 மாசமா கட்டல இல்ல. 5 மாசமா கட்டல இல்ல. 5 மாசமா கட்டல. அதுக்கு நீங்க லீகலா எடுத்துக்க வேண்டியதானே. இப்ப வந்து நீங்க கேட்டக்க அப்புறம் நீங்க எதுக்கு லீகலா எடுத்துறீங்க? சார் அடுத்த வாரத்தோட நம்ம சரி ஓகே. இப்ப 5 மாசமா பணம் கட்டல. சரிங்களா? எப்ப பணம் கட்டுவாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. நீங்களே நீங்க யாருங்க? ஸ்டாப் கலெக்ஷன் ஸ்டாப். ஐடி கார்டுங்க. ஐடி கார்டுங்க. ஐடி கார்டு எல்லாம் நீங்க எதுக்கு? நான் தான் வந்து நீங்க எதுக்கு? அப்ப அவரே எடுத்து நீங்க எதுக்கு? நீங்க எதுக்கு? ஐடி கார்டு எல்லாம் நீங்க ஐடி கார்டு எல்லாம் ஐடி கார்டுங்க. ஐடி கார்டு நீங்க எதுக்கு எடுக்கிறீங்க? நீ எதுக்கு எடுக்கிற? நீங்க உங்க வேலை பாருங்க. எங்களுக்கு எதுவும் ப்ரூஃப்மா? நீங்க உங்க வேலையை பாருங்க. உங்க அம்மாவோட வேலையை உங்க அம்மா ஐடி கார்டு நீங்க யார பண்ணி என்னத்த கூப்பிட முடியாது. கூப்பிட்டு வர ஆளுகள் ஆளுங்க அவங்க வீடியோ எடுக்கறாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு தலைவிங்களா? நீங்க தலைவியே கிடையாதுங்க. நீங்க தலைவி கிடையாது. நீங்க தலைவி இல்ல. இவங்க வந்து தனிநபர். இவங்க ஒரு தனிநபர் தனிநபர் லோன். சரி ஆபீஸ்ல பேசுறேன். அவங்க பேச விடுறீங்க, எங்களை பேச விட மாட்டேங்கிறீங்க. அவங்க வந்து நீங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நீங்க பேசிட்டு இருக்க கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க அவங்கள்ட்ட பேசுங்க. சரிங்களா? அவங்கள்ட்ட பேசிக்கீங்க. ஆமா, அவங்க கேக்குறாங்கன்னா அவங்க வீட்டுல குடியிருக்கிறாங்க. அது இல்ல. அப்ப அவங்க வந்து கத்தல, நாங்க வந்து கத்த கூடாதா? அவங்க வந்து பேசிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க, அப்ப நாங்க கேட்க கூடாதா? அப்ப அவங்க சவுண்டோட மேல சொல்றாங்க. அவங்க எதுக்கு பேசுறாங்க? அவங்க எதுக்கு பேசுறாங்க? ஆமாங்க, அவங்க வந்து நேஷனல் தான் கூப்பிடுறாங்க. அது 5 மாசம் கழிச்சு வந்து லீகலா எடுக்கிற அப்படின்னு எடுத்துக்கலாம்.
கேட்டீங்களா லீகலி? அம்மா சொல்லுவாங்க பாத்தியா? அதுதான் நான் கேட்கிறேன். அப்பயே அவங்க டைம் கேட்டாங்க. டைம் நீ சனியில எல்லாம் வேலை போச்சு. இல்லம்மா, இது நம்ம முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கீங்க. உங்களோட ஆதார் வச்சிருக்கீங்க, ஓட்டே வச்சிருக்கீங்க. நான் என்ன சொன்னேன்? நான் பேசிக்கிறேன். நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நீங்க லீகல் ஆக்ஷன் எடுங்க. அவங்ககிட்ட பேசணும். சரிங்களா? அவங்க வந்து காசு கொடுக்கல. வந்து காசு எப்ப கட்டாங்கன்னு கேக்குறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்து அம்மா, நின்னு. நீங்க எப்ப பார்க்க நான் வந்து அடுத்த வாரம் ஒரு வாரம் பொறுக்க நீங்க இல்ல சொல்லுங்க. பணம் கொடுக்க யாரை சொல்றீங்க? இல்ல, ஒரு 2 வாரம் பொறுக்க சொல்லுங்க. 2 2 வாரம் கழிச்சு 3 வாரத்துல இருந்து கட்டுவாங்க. இருங்க. அது எனக்கு ஒரு லெட்டர் ஃபார்ம் எழுதி. லெட்டர் எனக்கு எழுத சார் தெரியாது. நான் எழுதி தரேன் சொல்றேன் சார். நீங்க ஆத்தன்டிகேஷன் லெட்டர் மட்டும் இப்ப எனக்கு கொடுங்க. என்ன அத்தன்டிகேஷன்? கஸ்டமர் பார்க்க வந்து ஆத்தன்டிகேஷன் சார் எனக்கு அவங்க கஸ்டமர் சார் எனக்கு இருக்கிற ப்ரொஜெக்ஷன் நான் காட்டட்டுமா? ஆர்பி ரூல்ஸ் தெரியுங்களா? RBI ஆர்பி ரூல்ஸ் தெரியுங்களா? எந்த கஸ்டமர் பாக்குறாங்க? கஸ்டமர் போய் பார்க்கணும் ஆத்தன்டிகேஷன் நீங்க வந்து படிச்சு பாருங்க. இதுல நீங்க வர்றப்போ ஆத்தன்டிகேஷன் லெட்டர் மென்ஷன் பண்ணிருக்கா இல்லையா மட்டும் நீங்க பாருங்க. நீங்க பார்த்து சொல்லுங்க. நான் காமிச்சிட்டேன், நீங்க காமிங்க. என்ன அத்தன்டிகேஷன்? என்னது? என்ன இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஆத்தன்டிகேஷன் லெட்டர் நீங்க ப்ரூஃப் காமிங்க. சார், நீங்க இப்ப சொன்னது என்ன சொன்னீங்க? ஆயிரம் பேருக்கு நான் loan கொடுத்தேன். ஆத்தன்டிகேஷன் லெட்டர் நீங்க சொன்னீங்க. நம்ம எனக்கு கஸ்டமர் ஆபீஸ் வந்து காட்டுறேன். ஆபீஸ் வந்து காட்டுறேன். நம்ம நீங்க நம்ம நீங்க ஏன் சார் சொல்றீங்க? நீங்க யார் சார் சொல்றீங்க? நான் சொல்றேன். நீங்க சொல்லக்கூடாது. சென்டர் எங்க இருக்கு? சென்டர் எங்க? ஆப்போசிட்ல நம்ம சென்டர் எங்க? அங்கேயோட உங்க வேலை முடிஞ்சு. நம்ம வரைக்கும் அங்கேயோட உங்க சென்டர் வேலை முடிஞ்சு. கஸ்டமர் வீட்டுக்கு நீங்க எதுக்கு வரீங்க? எங்க வீட்டை பார்த்தா சார் நான் லோன் கொடுத்தேன். வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஆத்தன்டிகேஷன் லெட்டரோட நீங்க வந்து பார்க்கணும் கஸ்டமரை. கஸ்டமர் பார்க்க ஆத்தன்டிகேஷன் லெட்டர் இருந்தா மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். இருக்க பத்தியா உன்னை எனக்கு பத்தி எரிச்சமயமே வருது நினைக்கையில. சரியா? சும்மா நீங்க கஸ்டமர் வச்சாலும் ரூல்ஸே கிடையாது. ஆர்பி ரூல்ஸே கிடையாது. நமக்கு சம்பந்தமே இல்ல, இல்லை. first அது வெளிய தள்ளி விட்டு தொலை சனியை. இதுதான் கூட்டு வந்துருச்சு.